Morning students. So last class la pathina generation of computers அப்படினா என்னன்னு பார்த்தோம். Okay, so நமக்கு வந்து 6 steps கொடுத்திருக்காங்க இல்லையா. So அது very important questions. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6th generation பத்தி நம்ம வந்து டீப்பா பார்க்கலாம். Okay, so 6th generation computer. So அதுக்கு முன்னாடி first digital computer அப்படினா என்ன அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது ஸோ ENIAC அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ENIAC அப்படின்னு சொல்லுவோம், ENIAC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த ENIAC அப்படின்னா அதோடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர். ஓகே, ஸோ இட் வாஸ் இன்வென்டட் பை J. Presper Eckert and John Mauchly at the University of Pennsylvania and began construction in 1943 and was not completed until 1946. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ENIAC அப்படின்ற கம்ப்யூட்டரை பார்த்தீங்கன்னா யார் இன்வென்ட் பண்ணது அப்படின்னா J. Presper Eckert and John Mauchly. ஸோ இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1943 தான் வந்து ஸோ இதை வந்து டிசைன் பண்ணாங்க. பட் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இதை எப்போ வரைக்கும் அப்படின்னா 1946 வரைக்கும். ஸோ 3 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இட் ஆக்குபைட் அபவுட் 1800 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் யூஸ்ட் அபவுட் 18,000 வேக்கம் டியூப்ஸ் weighing almost 50 tons. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ ஸ்பேஸஸ் ஆக்குபை பண்ணிச்சு ஒன் கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு ஸோ இந்த ஒன் கம்ப்யூட்டருடைய சைஸ் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர்டு டு 3 or 4 ரூம்ஸ். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு சைஸ் பெருசாக இருந்துச்சு. ஸோ கீழே இருக்கிற இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ENIAC அப்படின்றது. ஓகே, ஸோ இதில் எத்தனை வேக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18,000. ஓகே, 18,000 வேக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதோடைய வெயிட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 50 டன். ஓகே, ஸோ ENIAC வாஸ் த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பிகாஸ் இட் வாஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனல். ஸோ இது ஏன் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபுல்லாக வந்து ஃபங்க்ஷன் ஆச்சு. ஸோ எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் எல்லாமே ஒர்க் ஆச்சு. ஓகேவா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இது எந்த இயர் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதோடைய அப்ரிவேஷன் என்னன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் இதை யார் டெவலப் பண்ணது அப்படின்றத வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். ஸோ வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து 6th ஜென்ரேஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து 6th ஜென்ரேஷனை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் could be defined as the era of intelligent computers based on artificial neural networks. ஸோ இந்த 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸை வந்து இன்னும் இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர்ஸாக வந்து நம்ம வந்து கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஹியூமன்ஸோடைய நோவ்ஸ் எல்லாம் எப்படி ஜாயின் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர்ஸ் நாம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதேமாதிரி கம்ப்யூட்டர்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக அதை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மள மாதிரி ஹியூமன் செய்கிற ஒர்க் எல்லாமே செய்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறது. ஓகே, ஸோ அது மாதிரி இன்டெலிஜென்ட்டான ஒரு கம்ப்யூட்டர்ஸை டெவலப் பண்ணுறது தான் நம்மளுடைய 6th ஜென்ரேஷனுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் dramatic changes in the 6th generation will be the explosive growth of wide area networking. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லேன் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறது தான் வந்து லேன் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லோக்கல் ஏரியா லேன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ஸ் நிறைய லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் வந்து வைட் ஏரியா நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வைட் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னா அப்போது இந்த மாதிரியான வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட். ஓகே, ஸோ இன்டர்நெட் மூலயமா தான் நம்ம ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இன்டர்நெட் மூலயமா நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதான் வந்து இப்போ 6th ஜென்ரேஷனில் ஸோ ரொம்ப டெவலப் ஆகிருக்கு அப்படின்றாங்க.
Next, natural language processing is a component of artificial intelligence. So artificial intelligence அப்படின்னா என்ன சொன்னோம்? ஸோ நம்ம வந்து செயற்கையாக வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸை வந்து ஹியூமன் செய்கிற ஒர்க்ஸ் எல்லாம் செய்ய வைக்கிறது. அதாவது செயற்கையாக ரோபோ அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரோபோஸ் எல்லாம் நம்ம ரோபோட்டிக்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணுறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் என்ன காம்போனன்ட் அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னா நம்ம ஹியூமன்ஸ் பேசக்கூடிய நம்மளுடைய லாங்குவேஜஸ் எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸோ நாம் எதிர்பார்க்குற அந்த ஒர்க்கை வந்து அது வந்து செஞ்சு கொடுக்கறதான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை மெயின் காம்போனன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? It provides the ability to develop the computer program to understand human language. அதான் சொன்னேன். ஸோ அதோட எபிலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஹியூமன் என்ன பேசுகிறோம், நம்மளுடைய லாங்குவேஜ் என்னவோ, ஸோ அதை வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ அது என்ன பண்ணோம், நமக்கு தேவையான ஒர்க்கை, அதை நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த ப்ரோக்ராம்ஸை இல்லை அந்த ஒர்க்கை அது வந்து செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து 6th ஜென்ரேஷனில் நமக்கு சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ். ஸோ இதில் நேற்றே நம்ம வந்து 6th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இது தனியாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன். ஸோ இந்த 6th ஜென்ரேஷனோட இன்னொரு மெயின் காம்போனன்ட் என்ன ஸோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன் அப்படின்றது தான். ஸோ அப்படின்னா என்ன பார்க்கலாம். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி ஆப்டிக்கல் கிராஃபிம் ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்டிக்கல் கேரக்டர் recognition engine for the index script has been developed using deep learning neural networks. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஓசிஆர் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஓசிஆர் என்ஜின் வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த சோஷியலெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இண்டஸ் வேல்யூஸ்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டீப் லேர்னிங் நியூரல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட மெயின் காம்போனன்ட். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், டீப் லேர்னிங் நியூரல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிம்பிள்ஸ், நிறைய ஃபோட்டோஸ், இந்த மாதிரி திங்ஸ், ஓல்டு திங்ஸ் நிறைய கிடைக்கும் இல்லையா? அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஸோ அதை வந்து அதில் என்ன இருக்குது அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த ஓசிஆர் அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ கிவன் ஃபோட்டோகிராஃப்ஸ், ஸ்கேன்ஸ் ஆர் எனி இமேஜ் ஃபீட் ஆஃப் an Indus Valley civilization artifact, the system will be able to recognize the inscriptions from the image. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ் வேலியில் கிடைக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஃபோட்டோஸாக எடுக்கிறது, அதை ஸ்கேன் பண்ணுறது, ஸோ அந்த இமேஜ் எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரில் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்திய அந்த ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா அந்த பழங்காலத்தில் கிடைச்ச அந்த திங்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அதாவது இந்த ஓசிஆர் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் என்ன இருக்குன்றத ரீட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஓகே, நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய நம்ம லாங்குவேஜில் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். பட் ஆனால் வந்து அந்த இண்டஸ் வேலியில் என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க டீட்டெயில்ஸை அதுக்கான ப்ரோக்ராமை நம்ம கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணியிருக்கணும் ஏற்கனவே. ஸோ ஃபீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் கொடுக்கும்போது அதை என்ன பண்ணுவோம்னா ஸ்கேன் பண்ணி ஸோ அதில் என்னென்ன இருக்குன்றத ரீட் பண்ணி நாம் யூஸ் பண்ணுற மாதிரி லாங்குவேஜில் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஓகேவா? ஸோ தேர் ஆர் டோட்டலி 417 symbols, graphemes, characters in the Indus scripts and just 3,700 text inscriptions of data for the machine to learn and attain export level status. ஸோ இதில் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 417 symbols வந்து இது வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து 417 சிம்பிள் கிடச்சிருக்கு. இதில் வந்து 3,700 டேட்டாஸை வந்து கம்ப்யூட்டர்ஸ் லேர்ன் பண்ணி இது வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட்புட்டாக நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் நிறையா 1 marks அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஓசிஆருடைய ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து 6th ஜென்ரேஷனுடைய இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த இதுதான் ஓசிஆர் யூஸ் பண்ணி நம்ம டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இது. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னா நமக்கு தெரியும்
ஸோ இதில் ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னா மேன் ஆர் மெஷின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றது மேனா இல்லை மெஷினா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் 19th century the term computer was referred to humans who performed calculations using abacus and slide rule and not to machine. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 19th centuryல ஸோ நம்ம வந்து ஹியூமன்ஸாக தான் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து அபக்கஸ் அண்ட் ஸ்லைட் ரூல், ஓகேவா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணது எது அப்படின்னா அபக்கஸும் ஸ்லைட் ரூலும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு மெஷினையும் என்ன பண்ணாங்க, யார் யூஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணாங்களோ அவங்கள தான் வந்து அந்த ஹியூமனை தான் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஓகே, த டேர்ம் கம்ப்யூட்டர் இஸ் டெரைவ்ட் ஃப்ரம் த வேர்ட் கம்ப்யூட் விச் மீன்ஸ் டு கால்குலேட். ஏன் அப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா, இந்த டேர்ம் கம்ப்யூட்டர் அப்படின்றது கம்ப்யூட் அப்படின்ற வேர்ட்லேருந்து தான் வந்து இதை டெரைவ் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ கம்ப்யூட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட். ஓகேவா, ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இது. ஸோ கம்ப்யூட் அப்படின்னா கால்குலேட் அப்படின்றதான் நம்மளோட மீனிங். ஓகே, ஸோ அதனால் ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணது யார் அப்படின்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அதனால் ஹியூமன் பீயிங்ஸை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 19th centuryல கம்ப்யூட்டர் அப்படின்னு அதாவது கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஓகேவா, த பர்சன் ஹூ பெர்ஃபார்ம்ஸ் கால்குலேஷன் இஸ் கால்ட் அஸ் கம்ப்யூட்டர். அதான் சொல்லியிருக்காங்க, த பர்சன் ஹூ பெர்ஃபார்ம் கால்குலேஷன், யார் கால்குலேஷன் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, this term was later given to mechanical device as they began replacing the human computers. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா, நம்ம ஹியூமன் செய்யக்கூடிய அந்த ஒர்க்கை எல்லாமே இந்த டிவைஸ், அதாவது மெக்கானிக்கல் டிவைஸ் என்ன பண்ணுச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. ஓகேவா, ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா மெஷினை வந்து கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டுடேஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் தட் அக்செப்ட் டேட்டா as input, process it, ப்ரொடியூஸ் அவுட்புட் அண்டு ஸ்டோர்ஸ் இட் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி, கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி டேட்டாஸ் எல்லாமே அது இன்புட்டாக அக்செப்ட் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணி காமிக்குது. ஸோ இந்த அவுட்புட் அப்படின்றது அண்ட் ஸ்டோர் இட் ஃபார் ஃபியூச்சர் இவெண்ட்ஸ். இப்போ அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ஃபியூச்சர் யூஸ்க்காக அது ஸ்டோர் பண்ணி வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுலேயும் நிறைய 1 மார்க்ஸ் கவர் பண்ணியிருக்கோங்க. இந்த 6th ஜென்ரேஷன் அப்படின்றது 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஓசிஆர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியும் 3 மார்க் ஆர் 2 மார்க் கொஷின்ஸ் தான் நமக்கு கேட்பாங்க. ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ கிளாஸஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் தயவுசெய்து கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.